ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வீடியோவின் தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது. போன வீடியோவில் ஒரு ஃப்ராக் காட்டினான். இதில் வந்து நான் ஒரு நார்மல் டாப் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய துணியை பேக் பீஸை மட்டும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து நான் ஃப்ரண்ட் பீஸில் சின்ன டிசைன் வந்து வச்சுக்கொள்கிறதுனால நான் வந்து என்னுடைய பேக் பீஸை மட்டும் இப்படி வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மெஷர் பண்ணுறது என்னிலேயே எப்படி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ண போகிறது ஷோல்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர் பண்ணுறது இந்த ஷோல்டர்லேருந்து மற்ற ஷோல்டர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி திரும்பிட்டு உங்களுடைய 2 ஷோல்டருக்கும் இப்படி வந்து மெஷர் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய டேப்பை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இப்போ மெஷர் பண்ணதில் எனக்கு வந்து 14 இன்ச்சு வந்து வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ட் சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ பஸ்ட் சைஸுக்கு உங்களுடைய 2 ஆம்கோலுக்கும் இடையில் வந்து உங்களுடைய டேப்பை வச்சு அளந்து கொள்ளுங்கள். ஸோ அளந்துட்டு அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கொள்ளுங்கள். நான் இப்போ மெஷர் பண்ணுறது உங்களுடைய நெஞ்சின்ட்டு சுற்றளவு வந்து நான் மார்பின்ட்டு சுற்றளவு தான் நான் இப்போ மெஷர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு 37 இன்ச் வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் சைஸ், அதாவது இடுப்பின் சைஸ் வந்து நான் மெஷர் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ இதுக்குமே நான் டேப்பை வந்து வளைச்சி வந்து வச்சுட்டு அதை வந்து நான் மெஷர் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டின் அளவு 31 இன்ச்சு வந்து வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குர்த்தி வந்து அதாவது ஓப்பன் குர்த்தி தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து நம்ம பஸ்ட் சைஸ் மார்க் பண்ணின இடத்துல வந்து உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 16 வருது, அதாவது 16 இன்ச் வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த கிப் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளணும். ஸோ இதுக்கு டேப்பை வந்து இந்த இடத்துல வந்து வளைச்சி வந்து நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லென்த்தை வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ ஷோல்டர்லேருந்து உங்களுடைய கிப் சைஸ் லென்த்தை வந்து இப்படி வச்சு நீங்கள் அளந்தெடுத்துக்கொள்ளுங்க. எந்த இடத்துல நீங்கள் கேப் சைஸை வந்து சுற்றி வச்சு டேப்பை வச்சு அளந்தெடுக்க போகிறீங்களோ ஸோ அதில் வச்சு நீங்கள் வந்து லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 23 இன்ச் வந்து வந்துருக்குது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த சுற்றளவை நான் மார்க் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய டேப்பை வந்து இப்படி வச்சு சுற்றி வச்சு நான் மெஷர் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து சரியாக வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சு பார்த்தா எனக்கு வந்து 38 இன்ச் வருது. ஸோ அதையும் நான் வந்து மெஷர் பண்ணி கொள்கிறேன். இவ்வளவு தான் நம்மளுடைய முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கையின்ற அளவுகளில் நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கை வேணுமாண்டா இங்கே மார்க் பண்ணி கொள்ளுங்க. அதே உங்களுடைய முழங்கைக்கு வேணுமாண்டா இந்த இடத்துலையும் 3/4 இந்த இடத்துலையும் ஃபுல்லண்டா இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் முழங்கைக்கு கொஞ்சம் இறக்கமாக வந்து நான் வந்து மெஷர் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து டேப்பை வந்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படி வந்து மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு அளந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஸோ 16 இன்ச் வந்து வருது, 16 இன்ச் வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பேக் சைடில் நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணின எல்லாத்தையுமே நம்ம வந்து இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷோல்டரை வந்து மெஷர் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ ஷோல்டர் வந்து நமக்கு 14 இன்ச் வந்து வருது. ஸோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணி கொள்கிறேன்.
ஸோ இப்படி வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஆம்கோலுடைய லென்த்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு 7 இன்ச் வேணுமா இல்லை 6 இன்ச் 6.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ட் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ நம்ம பஸ்ட் சைஸ் வந்து பஸ்ட்டு சுற்றளவு மார்க் பண்ணினா 37 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணினா 9.25 வருது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கொள்கிறேன். ஸோ விட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணினா அந்த 16 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம 16 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல நம்மளுடைய வேஸ்டின் சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். 7.75 அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது 31 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணி அதை வந்து நான் 7.75 வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 7.75 வந்து நான் அரவுண்டாக வந்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மேலேயும் நான் 10 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து கிப் சைஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது 23 இன்ச் வந்தது அதை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த 23 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல நம்மளுடைய கிப்ஸின் சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 38 இன்ச் வந்தது. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி 9.5 வருது. ஸோ அதை வந்து நான் இடத்துல மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எனக்கு தையலுக்காக நான் ஒரு 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஸோ விட்டு அந்த புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நான் இதில் 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டையுமே ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். போட்டுட்டு நம்மளுடைய கிப் சைஸ் அதாவது கிப்ஸின் சுற்றளவு நம்ம 9.5 மார்க் பண்ணி நம்ம அதே தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ அதே மாதிரி லென்த்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஸோ அந்த லென்த்தை மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கிப்ஸின் சுற்றளவு மார்க் பண்ணின அதே 9.5 கீழேயும் மார்க் பண்ணி தையலுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி இப்படி வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து லேசான ஒரு வளைவையும் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை வச்சு கொண்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் என்னுடைய ஷோல்டர் வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பேக் கழுத்தின் லென்த் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நான் போட் நெக் தான் வச்சுக்கொள்ள போகிறேன். போட் நெக் அதாவது இது வந்து பேக் பீஸ்ன்றதால நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மெயின் க்ளோத்தில் இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ உங்களுடைய நீங்கள் எப்படி மெஷர் பண்ணி நீங்கள் பேக் பீஸுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணினீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மெஷர்மெண்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கழுத்தில் தான் சின்ன டிசைன் வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ நமக்கு நம்மளுடைய மேல் பீஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு நான் வந்து 1 இன்ச் தான் லென்த் வந்து விட்டுருக்குறேன். கழுத்துக்கு 1 இன்ச் லென்த் விட்டு போட் நெக் நான் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் வரைஞ்சி கொள்ள போகிறேன். உங்களுடைய ஆர்ம் கோல் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து வரைக்கும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஸோ அதில் வந்து விட்டுக்கொள்ளுங்க.
நான் இந்த ஜாயிண்ட் வார இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து இப்படி விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு உங்கள் தையலுக்காக விட்ட புள்ளியிலேருந்து 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி தையலுக்கும் இடைவெளி வந்து விட்டுக்கொள்ளுங்க. நான் எல்லாத்துக்குமே சேர்த்து 1.5 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த 1.5 இன்ச்சையும் இந்த கோர்னர் பகுதியில் நம்மளுடைய மார்க் பண்ணின இந்த இடத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் கஷ்டமாக நினைக்காதீங்க, இது ரொம்பவே ஈஸியானது. நான் ஸ்டிச் பண்ணுறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய மேல் பீஸாக வந்து வரப்போகுது. ஸோ கழுத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மேல் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறொரு துணி வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து தெரியணுன்றதுக்காக நான் வந்து வேறொரு துணி வந்து நெட் க்ளோத்தில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆம்கோல் சரிவையும் லேசாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஷோல்டர் சரிவையும் நான் வந்து லேசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மேல் கழுத்துக்கு வர பீஸாக வந்து இருக்க போகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து நான் சின்ன ஒரு டிசைன் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட போகிறேன். இது வந்து உங்களுடைய அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள். ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து நான் ஒரு டிசைன் வந்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக வந்து வரப்போகுது. இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணினா நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதை வந்து நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வித்தியாசமான ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொன்னால் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும். ஸோ அதே மறக்காமல் டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் வந்து இந்த சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். இதே மாதிரி டாப் வந்து வித்தியாசமாக மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அது அந்த லிங்க் வேணுமென்றாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ மேலே வந்து நம்மளுடைய துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு இந்த கருப்பு கலர் நெட்டு வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்மளுடைய கட்டிங் பீஸை மேலே வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே கட்டிங் பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 துணி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 2 துணியையுமே நான் வந்து என்னுடைய கழுத்து பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ இப்போ வந்து நான் ரெண்டையுமே அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல துணியை வந்து உள்ளுக்குள்ளால் வந்து இழுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இழுத்துட்டு அதுக்கு மேலே வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. போட்டு எடுத்திங்கன்னா இப்படி தான் உங்களுடைய ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கீழே உங்களுடைய மெயின் க்ளோத்தை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோத்துக்குமே நான் வந்து என்னுடைய அந்த கழுத்து பகுதி அட்டாச் பண்ணுற அந்த பகுதிக்கு வந்து நான் துணி வந்து வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மேல் துணியையும் அண்ட் அதே மாதிரி மெயின் க்ளோத்தையும் வந்து நம்ம சரியாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சரியாக என்னுடைய ஆம்கோல் அளவில் வந்து சரியாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக வந்து இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பேக் பார்ட்டுக்கு நான் வந்து என்னுடைய கழுத்தை வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பேக் பார்ட்டையும் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து நம்மளுடைய ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்ன்ற கட்டிங் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பஃப் ஸ்லீவை வந்து நான் என்னுடைய மெயின் க்ளோத்தோட வந்து பாடி பார்ட்டோட வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய சுருக்கிற இடங்களில் நான் சரியாக வந்து சென்டரில் மட்டும் வந்து சுருக்கி கொள்ள போகிறேன். ஸோ சுருக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய கையை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த கை வந்து வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாடி பார்ட்டை வந்து பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல் நம்முடைய கையை வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் ஓரத்தில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஓரமாக வந்து தையல் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் என்னுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கீழையுமே சைட்டுமே நான் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் என்னுடைய 2 சைட்லேயும் நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய 2 சைட்லேயுமே சுருக்கம் வந்து இருக்காது. இப்போ வந்து நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கட் பண்ணி எடுத்திங்கன்னா குர்த்தி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குர்த்தி வந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.